அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. பிதாவே, இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை கனப்படுத்துகிறோம். உமது வார்த்தையை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக மக்களின் வாழ்வு மாற்றப்படுவதற்காக நன்றி. இன்று ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்திடும், எல்லா இடையூறுகளையும் விலக்கிடும், எங்களை மாற்றிடும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வாரம் தொடர் பிரசங்கத்தை செய்ய இருக்கிறேன். அதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். ஒரு தலைப்பை எடுத்து அதை முழுவதும் தியானிப்பது. 4 பிரிவுகளை கொண்டிருக்கிறேன். ஆகவே 4 வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பேசுவேன். ஏனென்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை நான் நம்புகிறேன். சில வேளைகளில் நான் 4 வெவ்வேறு தலைப்புகளில் பேசுவதும் உண்டு. ஆனால் அது என்னிடம் அபூர்வமாக இருக்கும். ஏனென்றால் நான் ஒரு போதகர், சிலவற்றை ஆராய்ந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு நான் கடிந்து கொள்ளுதலை குறித்து பேச இருக்கிறேன். அநேகருக்கு கடிந்து கொள்ளுதல் விருப்பமற்ற ஒன்றாகும். சிலர் கடிந்து கொள்ளுதலை கடினமாக நினைக்கிறார்கள். மேலும் கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவர்கள் தாங்கள் அப்படி செய்யாததற்கு சாக்கு போக்கு சொல்வார்கள். இந்த மாதிரி என்னால் கண்டிப்பாலாம் நடந்துக்கவே முடியாது. சரி, வாழ்வில் கடினமாக தோன்றும் காரியத்தை நீங்கள் செய்ய அவசியமில்லை என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? ஒரு காரியம் கடினம் என்பதால் அதை செய்யாமல் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்ற அர்த்தமல்ல. மக்களை கண்டிப்பதில் எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்தது கிடையாது. உண்மை என்னவென்றால் நான் மிக அதிகமாகவே கடிந்து கொள்ளுவேன். ஆனால் பயத்தை எப்படி கடிந்து கொள்வதென்று கற்றுக்கொண்டேன். மேலும் என் வாழ்வின் சூழ்நிலைகளை இயேசு எப்படி கடிந்து கொள்வாரோ அவ்வாறு நானும் கடிந்து கொண்டு அந்த நிலையில் நிறுத்திட செய்ய வேண்டும். பிசாசை எப்படி கடிந்து கொள்வதென்று கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இடைப்பட்ட சமயங்களில் பிசாசை கடிந்து கொண்டு நான் அவனுடைய பொய்களை நம்பி என்னை அவன் மேற்கொள்ள செய்யாதபடி தேவன் எனக்கு சில விசேஷ வகுப்புகள் எடுத்திடுவார். கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொள்வதை நிறுத்தவில்லை என்று அறிந்தேன். ஏனென்றால் சில வேளைகளில் துருபிடிப்பது போல தோன்றிடும். அப்போது அவற்றை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகும். இதற்கு யாராவது ஆமென் சொல்லலாமே? ஆகவே இன்று நமது செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஓடுவதை நிறுத்திடும் நேரம். சிலவற்றை கண்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு நாம் அவற்றை கடிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஜனங்கள் பல காரியத்திலிருந்து ஓடுகிறார்கள். அவர்களுக்கு அசௌகரியமாக தோன்றும் இடத்திலிருந்து ஓடுகிறார்கள். புதியவற்றை கண்டு ஓடுகிறார்கள். கடந்த காலத்திற்கு ஓடுகிறார்கள். சிலர் பொறுப்புகளை விட்டு ஓடுகிறார்கள். எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கும் மறுவறுக்கத்தக்கதான காரியங்களுக்கு காரணம் ஜனங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. தேவனுக்கென்று ஒரு மரியாதை கலந்த பயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜனங்கள் தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்பதை மறந்திருக்கிறார்கள். தேவன்தான். அவர் உங்களுடைய நண்பர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். அவர் செய்கிறதையே சொல்லுகிறவர். மேலும் வேதம் நமக்கு ஒரு கோட்பாட்டை தெளிவுபடுத்துகிறது. அதுதான் விதைத்தலும் அறுத்தலும் என்கிற கோட்பாடு. நீங்கள் ஆவியில் விதைத்தால் நீங்கள் ஆவியின் ஜீவனையும் நித்திய வாழ்வையும் அறுத்திருவீர்கள். மாம்சத்தில் விதைத்தால் நீங்கள் மாம்சத்தில் தான் அறுப்பீர்கள். அழிவு, மக்கிப்போன, நாசமானவைகள். நாம் வாழ்ந்திட ஒரு விதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் அதை கட்டளைகள் என்கிறார். இது ஆலோசனைகள் அல்ல, கட்டளைகள். அவர் கூறுகிறார், உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். உங்களுடைய சந்ததியார் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனோடு உடன் பங்காளர்கள். தேவனுக்கும் பங்கிருக்கிறது, நமக்கும் ஒரு பங்கிருக்கிறது. நாம் நமது பங்கை செய்திராவிட்டால் நாம் தேவனை செய்திடும் பங்கினால் உண்டாகும் பலனை அறுக்க வாய்ப்பில்லை. தேவனோடு நமக்குள்ள உறவின் நன்மையான காரியம் நாம் செய்யும்படியான பங்கை அவர் ஏற்படுத்துவது மட்டுமின்றி அதை செய்யும்படியான பலத்தையும் அவர் நமக்கு அளிக்கிறார். ஆகவே சாக்குப்போக்கு சொல்வதற்கு இடமில்லை. நாம் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும். அநேகர் பொறுப்போடு இருப்பது கிடையாது. அவர்கள் கடன் மலையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். மேலும் அது அவர்களுக்கு திராணிக்கு அதிகமாக தலைக்கு மேல் போகும்போது அவர்கள் எல்லாவற்றையும் இழுத்துவிட்டு முதலிலிருந்து மறுபடியும் துவங்குகிறார்கள். அது மக்களிடம் மாத்திரமல்லாமல் தொழில்களிலும் நடக்கிறதாய் உள்ளது. என் வாழ்வில் நானும் ஒரு கட்டத்தில் இப்படி இருந்தேன். நான் முதலில் ஒரு திருமணம் செய்தேன். யாரும் என்னை வேண்டாம் என்று நினைப்பார்கள் என்று அப்போது எண்ணியிருந்தேன். அவர் அதிக பில்களை சேர்த்து வைத்திருந்தார். அவர் என்னை விட்டு போய்விட்டார். இருப்பினும் அவர்கள் அந்த பில்களை கட்டி முடிக்க வேண்டும் என்று இன்னமும் பில்களை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் நான் 19 வயதுடையவளாக இருந்தபோது அனைத்தையும் இழந்தவளானேன். எனக்கு தேர்ந்தெடுக்கும் வல்லமை உண்டு என்பதை அறியாத நாட்களும் உண்டு. ஆயினும் எந்த வழியும் இல்லாத போல தோன்றிடும் காரியங்கள் நிறைந்த சூழல் எப்போதாவது வந்திடும் நிலை மாறி அது
அன்றாட நிகழ்ந்திடும் செயலாக இன்றைக்கு மாறி வருகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை நிறுத்த வேண்டும். நாம் பொறுப்புடன் இருந்து தேவன் கூறுகிறவற்றை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். புதிதாக வாசலில் கட்டப்பட்டிருக்கும் கன்றை போல என்னை வெறித்து பார்ப்பதை விட்டுவிட்டு வேறு எதையாவது செய்கிறீர்களா? அதை நிச்சயம் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மேலும் இது இங்குள்ளவர்களுக்கு பொருந்தாது என்று நினைக்கிறேன். உங்களை நிந்திக்கும்படியாக இதை கூறவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் உள்ளே நுழைந்த போது நான் கூறினேன், தேவன் ஒரு கூட்ட மக்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் 20 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னும் டயப்பருடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று நான் அப்படித்தான் உணர்கிறேன். ஆமென். அது நடப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால் தேவ வார்த்தையின் போஷாக்கை போற்றிட வேண்டும். நான் பழைய வகை பிரசங்கியார் அல்ல, உங்களுக்கே தெரியும். தேவன் உங்கள் காயங்களை கட்டும்படியாக ஒரு போதகரை வரும் நாட்களில் அனுப்புவார். ஆனால் இன்றைக்கு நான் சிறிது கசையடிகளை கொடுக்க இருக்கிறேன். ஆமென். ஜனங்கள் பொறுப்புகளில் இருந்து ஓடுகிறார்கள். கடினமான வேலையை கண்டு ஓடுகிறார்கள். கடினமான காரியங்கள் என்றால் ஓடுகிறார்கள். கஷ்டமான இடங்களில் இருந்து ஓடுகிறார்கள். அவர்களுடைய சொந்த பாவங்களில் இருந்து ஓடுகிறார்கள். அவர்களிடமிருந்தே அவர்கள் ஓடுகிறார்கள். சத்தியத்தை விட்டு விலக ஓடுகிறார்கள். சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, நாளை காலையில் நான் உங்களுக்கு நாம் இப்படி ஓடுவதற்கு 6 குறிப்பிட்ட சில நடைமுறை வழிகளை போதிக்க இருக்கிறேன். நாம் அவற்றை கண்டு ஓடுவதற்கு வழி அவற்றை விட்டு சரீர பிரகாரமாக ஓட ஆரம்பிப்பது அல்ல. சிலர் அப்படித்தான் சரீர பிரகாரமாக அங்கிருந்து ஓடுகிறார்கள். அதனால் அவர்கள் அங்கிருந்து அவற்றை கடிந்து கொண்டு முன்னேறும்படியான தேவ திட்டத்தை விட்டு விடுகிறார்கள். ஆயினும் நாம் பல 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 வழிகளில் அவற்றை ஒதுக்கி விலகி சென்றிடலாம். மேலும் நான் இனியும் காரியங்களை கண்டு ஓடாத அவற்றை கடிந்து கொள்ளும் நபர்களை விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் பயப்படுவதை தேவன் விரும்பவில்லை. நாம் பலம் கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும். மேலும் நமது வழியில் வரும் அனைத்தையும் நம்மால் கையாள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க விரும்புகிறார். அதாவது அருமை ஒரு வசனம் 1 யோவான் 4:4 என்னுடைய ஜுவாலையை ஏற்றி வைக்கிறது. நாம் ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவின் ஆட்களை தோற்கடித்து மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உலகத்திலும் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிறவர் மிகப்பெரியவர். நாம் பிசாசோடு சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யார் என்பதையும் நாம் யார் என்றும் அவனுக்கு நினைவுபடுத்தினால் போதும். மேலும் நாம் சிறிது கடந்து கொள்ளும் சுபாவத்தோடு அவனை பார்த்து சொல்ல வேண்டிய இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இல்லை 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 இல்லை. அதற்கு மாறாக நாம் கூறுகிறோம், நான் விரும்புறது அந்த பிசாசு. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், அந்த பிசாசு எனக்கு பின்னாடி இருக்கான். நான் தாக்கப்படுற நிலையில இருக்கேன். நாம் ஒரு சமயத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தில் அனைவரும் தாக்குதலுக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். தேவன் ஒரு நாள் என்னிடம் இப்படியாக கூறினார், நீ தாக்குதலில் ஈடுபட்டிருப்பாயானால் நீ எல்லா நேரமும் தாக்குதலுக்கு உட்பட்டவளாக இருக்க மாட்டாய். உண்மையில் அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பரிசுத்தாவின் வலிமையோடு. அதாவது எப்படி இருக்கும் என்றால், நான் தேவனுடைய பிள்ளை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவரும் என்னை மேற்கொள்வதில்லை. நான் தலையாக இருக்கிறேன், வாலாக அல்ல, மேலாக இருக்கிறேன், கீழாக அல்ல. நான் பயத்தில் வாழ்வதில்லை. நான் எதை கண்டும் ஓடுவதில்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய வாழ்வில் நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் செய்திடுவேன். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும். தேவும் நானும் ஒருமுறை கிரெடிட் கார்டு கடனில் எங்களை சிக்க வைத்துக் கொண்டோம். நாங்கள் தீர்மானித்தோம், நாம் இப்படி வாழ்வது தேவனுடைய விருப்பமல்ல என்று உணர்ந்து அந்த காரியங்களை நாங்கள் உடைத்தெறிந்தோம். மேலும் ஓரிரு ஆண்டுகளுக்கு நாங்கள் உண்மையில் மிக 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 வலிமையாக எதுவும் இல்லாத நிலையில் வாழ நேரிட்டது. நீங்கள் ஒரு நிலையில் மிதமின்றி இருந்திட்டால் அதை திருத்திக் கொள்ள ஒரே வழி, அதற்கு மாறான வழியில் மிதமின்றி செயல்படுவதுதான் சரியானது. நாங்கள் அதிகமாக செலவழித்தோம். நீங்கள் கிரெடிட் கார்டை உபயோகிக்கும் போது உங்களால் பணம் செலுத்த இயலாத காரியங்களை பெற்றுக்கொண்டு தொகையை அதிகரிக்க செய்வீர்கள். கிரெடிட் கார்டு தவறு கிடையாது, நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் என்னால் செலுத்த முடியாத பணங்களுக்கு பொருட்களை நான் வாங்குவதில்லை. நீங்கள் அப்படி செய்யும் போது நீங்கள் நாளைய செழிப்பை இன்றைக்கே செலவழிக்கிறீர்கள். நாளை தினம் வரும்போது உங்களிடம் எந்த பணமும் இருப்பதில்லை. ஆகவே அடுத்த மாதத்திற்கு கடன் வாங்குகிறீர்கள், பிறகு அடுத்த வருடத்திற்கு, பிறகு அடுத்த மாதத்திற்கு, பிறகு அடுத்த வருடம் என்று செல்லும். மற்ற ஜனங்களைப் போல் நாங்களும் அப்படி செய்தோம். ஆனால் எதற்கும் காத்திருக்க பொறுமை இல்லை. அதன் விளைவு இப்போது நாம் அதிகமாக செலவு செய்ததால் இங்கு வரும்போது நடக்கிற காரியம், அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு எதையும் வாங்க முடியாமல் இருப்போம். அதற்கு நாம் பாத்திரவான்கள். உங்களில் சிலரும் அப்படி இருப்பீர்கள். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக நிச்சயம் இருக்கும். நான் சொல்லப் போகிறேன். அடக்கடவுளே, எனக்கு தெரியாது பாஸ்டர், இதை நான் 30 நிமிடத்தில் கூறிவிட்டு நான் போய் அமர்ந்து கொள்வேன்.
நமக்கு இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும். தேவையற்ற காரியங்களை செய்ததால் நான் குழப்பத்தில் இருக்கிறேன். ஆகவே இவைகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள சிலவற்றை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதில் அர்த்தமில்லை. நாம் செய்தவற்றை தேவன் திருப்பி போடும்படியான ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். மேலும் பல சமயங்களில் செய்வது போல தேவன் உங்களை அதிலிருந்து மீட்டுக்கொள்ளப் போவது இல்லை. எப்போதாவது அப்படி நடக்கலாம். ஆனால் பல சமயங்களில் நாம் அவற்றின் ஊடாய் கடந்து செல்ல அனுமதிப்பார். ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அதே காரியத்தை திரும்ப செய்பவர்களாக இருப்போம். ஆகவே ஓடுவதை நாம் நிறுத்த வேண்டும். வேதத்தில் இப்படி ஓடிய நபர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:20. 90ஆம் வருடங்களில் தேவன் எனக்கு இந்த செய்தியை கொடுத்தார். நான் இதை சில வருடங்களுக்கு ஒருமுறை பிரசங்கித்திருவேன். இதை நான் பிரசங்கித்து சில வருடங்கள் ஆகிறது. மேலும் நான் இன்றைக்கு பேசுவதை நானும் கேட்க ஆவலாக காத்திருக்கிறேன். உங்களுக்கு இது அவசியமில்லை என்றால் எனக்காக நான் பிரசங்கித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே மோசே பிறந்தான். அவன் தேவனுடைய பார்வையில் திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போய்விட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை காப்பாற்றி எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். துன்மார்க்க அரசர் ஒருவர் எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அமுல்படுத்தி இருந்தான். மோசேயின் பெற்றோர் அவனை ஒளித்து வைத்தனர். மோசேக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்திருந்தார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு அவன் தன் பேச்சிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மேலும் அவன் 40 வயதுள்ளவனான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தனது சகோதரர்களை சந்திக்கும்படி அவன் இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவர்களுக்கு உதவிட அவர்களை பராமரித்திட நினைத்தான். மோசேக்கு நல்ல இருதயம் இருந்தது. அவன் ஜனங்களுக்கு உதவிட விரும்பினான். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு அவன் நியாயம் செய்தான். ஒன்று கூறுகிறேன், அதாவது அவனை அப்படி செய்யுமாறு தேவன் ஒருபோதும் கூறவில்லை. அவன் அந்த காரியங்களை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டான். அவன் மக்களுக்கு உதவ விரும்பினான். இந்த காயப்பட்ட மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவன் தேவனுடைய வேலைக்காகவும் வழிக்காகவும் காத்திருக்கவில்லை. தேவன் அவன் வாழ்வில் ஒரு அழைப்பை வைத்திருந்தார். ஆனால் அவன் முதலில் தன் வாழ்வில் நொறுக்கப்பட்ட நிலையை அடைய வேண்டும். அப்படி என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நொறுக்கப்படுதல் என்றால் ஏதோ கேவலமான பயமுறுத்தும் வார்த்தை அல்ல. சரியான இடத்தில் நொறுக்கப்படுவது என்பது உங்கள் வாழ்வில் நிகழும் மிக அழகான காரியமாகும். ஆமென். பரவாயில்ல, 5 பேர் மட்டும் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அற்புதங்களை குறித்து பேசியிருந்தால் உற்சாகமூட்டும் சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு தயவு செய்கிறேன். அதாவது நான் பிரசங்கிக்கப் போவதை நீங்கள் உங்கள் வாழ்வில் இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் கற்று பாதாளம் திறவுண்ட நிலைகளில் பயன்படுத்தலாம். ஆமென். நன்றி. இருபத்தைந்தாம் வசனம் எனக்கு பிடித்த வசனங்களில் இதுவும் ஒன்று. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை. ஒன்று சொல்கிறேன், நான் இப்போது செய்பவற்றை செய்திரும்படியாக 1976 தேவன் என்னை அழைத்த போது என்னை கண்டு மக்கள் சந்தோஷப்படவும் என்னை உற்சாகப்படுத்தவும் நான் எதிர்பார்த்தேன். அவர்களுக்கு உதவும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஒரே ஒரு பிரச்சனை, என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அவர்கள் என்னை பார்த்து சந்தோஷப்படவில்லை. அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் பாதிப்படைந்தேன். மிகவும் 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 பாதிப்படைந்தேன். ஆனால் இன்று என் வாழ்வில் நடந்த சிறப்பான ஒரு காரியம் அதுவாகத்தான் இருக்க முடியும். தேவனுடைய காரியங்கள் என்பதால் அனைத்தும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தேவனுடைய காரியம் என்பதால் அனைத்தும் நேர்த்தியாக இருக்க அவசியமில்லை என்று கூறுகிறேன். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஞாயிறு முன்பாக ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அதன் அர்த்தம் சிலுவையில் அறையப்படாமல் உயிர்த்தெழுதலை காண முடியாது. என்னுடைய பெயர் மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகிறது. நான் என்னுடைய பெயர் புகழை எடுத்து இயேசுவோடு அந்த சிலுவையில் அறைந்திட வேண்டும். மக்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை நான் சிலுவையில் அறைய வேண்டும். மேலும் அது
கொடும் பாரமான செயலாக இருந்தது. ஆனால் நமது வாழ்வில் மற்றவர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்திட அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் வரை நாம் முழுமையான விடுதலையை அனுபவிக்க துவங்க மாட்டோம். நான் சொன்னது காதில் விழுந்ததா? நம்முடைய வாழ்வில் அடுத்தவரை பிரியப்படுத்த முயற்சிக்க அவசியமில்லை என்பதை அறியும் நிலைமையை எட்டாதவரை நமது விடுதலை என்ன என்பதை நான் அறிந்திட துவங்கிடவே இல்லை என்றேன். நீங்கள் விடுதலையோடு இருக்கும்போது, யாரையும் பிரியப்படுத்த நீங்கள் முயற்சிக்காத போது, தேவன் உங்களை செய்ய கூறுகிறவற்றை மாத்திரம் செய்ய முயற்சிப்பவர்களாக இருந்திருவீர்கள். ஆமென். வசனம் 26. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு அவர்களை சமாதானம் அடைந்து ஒப்புரவாகும்படி அவர்களோடு பேசி அவர்களிடம், மனுஷரே, நீங்கள் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்றான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி அவனிடம், எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல் என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தைகளின் நிமித்தம் மோசே அவ்விடம் விட்டு ஓடிப்போய், அதனுடைய அர்த்தம் ஓடி போனான், அங்கிருந்து போய் மீதியான தேசத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது ஒரு வனாந்திரமான இடமாக காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் அவன் எல் பேசோவிலிருந்து ஓடிப்போய் சுமார் 300 மைல் தூரத்தில் உள்ள ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்படி ஓடிப்போகிறான். அங்கு எதுவும் இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அவன் ஒரு ஸ்திரீயை காண்கிறான். திருமணம் செய்து கொண்டான். 2 பிள்ளைகளும் உண்டு. அவனுக்கு 2 குமாரர்கள் உண்டு. அங்கே அவன் 40 வருடங்கள் தங்கியிருந்தான். மேலும் அந்த 40 வருடங்கள் என்ன நடந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாக எதையும் வெளிப்படுத்திடவில்லை. ஏனென்றால் தேவன் நமக்குள் ஒரு காரியத்தை பிறப்பிக்க செய்யும் பொழுது அது தனிப்பட்ட விதமாக இருக்கும். அடுத்தவர்கள் அதனுடைய விளக்கங்களை அறிவது மிக குழப்பமாக இருக்கும். ஆமென். ஆயினும் என்ன நடக்கிறது? அந்த 40 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு வேதம் கூறுகிறது, மோசேதான் பூமியில் உள்ளவர்களில் மிகவும் தாழ்மையான சாந்த குணமுள்ள மனிதனாக இருந்தான் என்கிறது. இதிலும் நம்ப முடியாத செயல் என்னவென்றால், மோசே வேதத்தின் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நான் இன்னும் அதை ஆராயவில்லை. எப்படி நீங்கள் தாழ்மையாக சாந்தத்தோடு இருந்து நான் தாழ்மையும் சாந்தமும் உள்ளவன் என்று கூற முடியும்? இந்த சூழ்நிலையில் அவனை தேவன் அழைத்து அவன் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் செய்ய நினைத்த செயலை செய்திரும்படி கூறுகிறார். மேலும் இப்போது அதை செய்வதற்கு அவனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் தேவன் அவனை வலுக்கட்டாயமாக அங்கு அனுப்பிட நேரிட்டது. ஆனால் நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் இது மிகவும் குறிப்பிடத்தக்க செயல் என்று நினைக்கிறேன். வசனம் 30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதரானவர் முச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதை பார்த்து பிரமிப்படைந்தவனாக அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு நேராக கடந்து வந்தது. அப்போது, நான் உன் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் என்று திருவுளம் பற்றினார். அப்பொழுது மோசே நடுக்கமடைந்தவனாய் கலக்கத்தோடு இருந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கும் பாதரட்சிகளை காட்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது, அது பயபக்திக்குரியது என்று கூறினார். இதை கவனியுங்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். ஆகவே நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். இதில்தான் என் செய்தி உள்ளது. மேலும் அதை நான் நிரூபித்து காட்டப் போகிறேன். நீங்கள் எதையாவது கண்டு ஓடுகிறீர்களா? நீங்கள் எத்தனை வருடங்கள் ஒளிந்திருந்தாலும் கவலை இல்லை. சீக்கிரத்தில் அல்லது தாமதமாகவோ அந்த இடத்திற்கே திரும்பவும் வந்து அதை நீங்கள் கடிந்து கொண்டு அவற்றோடு இடைப்பட்டு நீங்கள் விட்டு வந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்யாவிட்டால் அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு காரியமாக எப்போதும் இருக்கும். உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும், உங்களை அலக்கழிக்கும். பிசாசு அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவான். தேவன் நாம் அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொண்டு அவற்றை புறம்பாக்கி போட விரும்புகிறார். தேவன் மோசேயிடம் எகிப்தை விட்டு ஓடும்படி கூறவில்லை. மோசே ஓடினான். அவன் நிச்சயம் வனாந்தரத்தில் அநேகம் கற்றிருப்பான். அதற்கு 40 வருடங்கள் ஆயிற்று. இருப்பினும் அவன் ஒருவேளை எகிப்தில் இருந்திருந்தால் இன்னும் சீக்கிரத்தில் அவற்றை கற்றிருப்பான் என்பவர்கள் யார்?
தேவன் நம்மை ஓடி போகும்படிக்கு அழைக்கவில்லை. நீங்கள் அதை கவனித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் தேவன் நமக்கு சர்வாயுதத்தை தருகிறார். எபேசியர் 6 சர்வாயுதத்தை தருகிறார். அவை அனைத்தும் நமக்கு முன்பாக இருக்க வேண்டியவைகள். உங்களுடைய பின்புறத்திற்கு எந்த ஆயுதமும் இல்லை. அது ஏனென்றால் நீங்கள் எதை கண்டும் ஓடி ஒளிவதை தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. உங்களுடைய பின்புறத்திற்கு பாதுகாப்பு அவசியம் என்று அவர் நினைக்கவில்லை. முன்புறத்திற்கு அவசியமாக இருக்கும் அனைத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் பாதரட்சை, பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம். நீங்கள் தேவனுடைய சேனையின் போர் வீரராக வெளியே செல்லும்படிக்கு அவர் விரும்புகிறார். அறிக்கை இடுங்கள், நான் பயப்பட மாட்டேன், ஓடி ஒளிய மாட்டேன். நான் ஒவ்வொருவரும் கோலியாத்துடன் யாரும் சண்டையிடாத போது சென்ற மேய்ப்பனான சிறுவன் தாவீதை போல் இருக்க வேண்டும். இந்த ராட்சதன் முன்பாக இஸ்ரவேலரின் சேனை பயந்தவர்களாக நின்றது கண்டு தாவீது திகைத்தான். அவன் கோலியாத்தை பார்த்து கூறினான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை அவமதிக்க நீ யார்? அவனோட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். மேலும் அவன் கவனோடும் 5 கற்களோடும் சென்று அந்த ராட்சதனை கொன்று போட்டான். வேதம் கூறுகிறதை நான் மிகவும் நேசிக்கிறேன். கோலியாத் தாவீதை ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தான். தாவீதோ தேவனுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தி கொண்டிருந்தான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் அம்போடும் வருகிறாய், ஆனால் நானோ சேனைகளின் கர்த்தராகி தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்றான். இன்றைய தினம் உன்னுடைய தலையை நான் உன்னை விட்டு வாங்கி அதை உன் பாளையத்தின் பறவைகளுக்கு பூமியின் மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஏனென்றால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவனோ ஒரு சிறுவனாக இருந்தான், மேய்ப்பனான சிறுவன். அவன் பெரியவன் என்று கூற முடியாது. வாலிபர்களுக்கும் சிறியவனாகவே அவன் இருந்தான். ஆனாலும் அவனுடைய தேவனை அறிந்திருந்தான். நமது தேவனை நாம் அறிந்திருக்கும் போது நாம் எதையும் கண்டு ஓடிப்போக அவசியம் இல்லை. நம்மால் அவற்றுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்றும், அவற்றை சந்திக்க முடியும் என்றும், அவற்றை மேற்கொள்ள முடியும் என்றும் நமக்கு தெரியும். மேலும் வேதம் கூறுகிறது, தாவீது கோலியாத்தை கண்டவுடன் அவன் யுத்த களத்திற்கு நேராக ஓடினான். அவன் ஓடிப்போகவில்லை, ஆனால் போராடும்படிக்கு அதை நோக்கி ஓடுகிறான். சில காரியங்கள் மறித்து விட்டதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். கோலியாத் நம்மை மனவடியை செய்திரும்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஓடிப்போகிறோம். நாம் ஆவியின்படி வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நாம் என்ன செய்யும்படி விரும்புகிறார் என்று அறிந்து அதன்படி செய்யலாம். ஆமென். அவன் எதை கண்டு ஓடிப்போனான்? தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று கண்டு ஓடிப்போனான். யாரும் அதை விரும்புவதில்லை. நாம் அனைவரும் புரிந்து கொள்ளப்பட விரும்புகிறோம். பெண்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். விசேஷமாக மாதத்தில் ஒரு சில நாட்கள் அவர்கள் அசௌரியமாக உணரும்போது அப்படி எதிர்பார்ப்பார்கள். அவர்களை புரிந்து கொள்ளும்படி எதிர்பார்ப்பார்கள். ஆனால் எந்த ஆணும் அப்படி புரிந்து கொண்டு நடப்பதில்லை. ஆனால் என் கணவனிடம் சொல்லியிருக்கிறேன், என்னை புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, செய்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள். இந்த ஒரு முறை நீங்கள் பொய் சொல்லலாம், அதை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் கரத்தால் என்னை அணைத்து கூறுங்கள், ஹனி, நான் உன்னை புரிந்து கொண்டேன். அது எனக்கு ஆறுதலாக இருக்கும். இதை அவர் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒன்றுமில்லை. அடுத்தவர் உங்களிடம் வந்து இப்படி கூறினால் ஆறுதலாக இருக்கும் அல்லவா? எனக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. மோசே அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். ஆனால் அப்படி இல்லை. அவன் உதவிடும்படி நினைத்த மக்களை புறக்கணிக்கும்படி அவன் ஓடிப்போனான். அவர்களை அவன் நடத்த விரும்பினான். அவன் அதிகாரத்துடன் கடந்து கொள்ளுதலுக்கு விலகி ஓடினான். அவன் பார்வோனை சந்திக்க விரும்பவில்லை. அரண்மனையில் இருந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை காண அவன் விரும்பவில்லை. அநேக மக்கள் அதிகாரத்திற்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் எதை கண்டும் பயப்பட அவசியமில்லை. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். மேலும் சில வேளைகளில் நாம் சிலவற்றுக்கு விலகி இருப்பது அவசியமாக இருக்கிறது. சில சமயம் நம்மால் முடிந்த அளவிற்கு சிலவற்றை விட்டு விலகி ஓடும் நேரங்கள் இருக்கும். ஆனால் அது நம்முடைய சுய தீர்மானத்தால் நடப்பதாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படியாக அது இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவன் நாம் இருக்கும்படி விரும்புகிற இடத்தை விட்டு ஓடுகிறோம். மேலும் அவர் நம்மை வெளியேற்ற விரும்பும் இடத்தில் தங்கிக் கொள்கிறோம். ஆமென் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆசீர்வாதமாக இருங்கள். நான் திருமணம் செய்து கொண்ட ஆணோடு நான் இணைந்திருக்கவில்லை, நான் வெளியேறிவிட்டேன். மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது சில பெண்கள் தங்களை அடிக்கும்படியும் காயப்படுத்தும்படியும் பிள்ளைகளை பலாத்காரம் செய்யும்படி ஆண்களை அனுமதித்து 25 ஆண்டுகளாக அப்படியே இருந்து எங்கும் போகாமல் இருப்பார்கள். தேவன் உங்களை அடி வாங்க முடியாக காயப்பட முடியாக நின்று உங்கள் பிள்ளைகளும் அடிப்பட்ட பலாத்காரம் பண்ணப்படுவதை பார்க்க அழைக்கவில்லை. தேவன் உங்களுக்காக வைத்துள்ள காரியம் அது அல்ல. நீங்கள் எழுந்து நின்று அந்த காரியங்களை கடந்து கொண்டு அதை பார்த்து, நான் இப்படி வாழப்போவது கிடையாது, நான் இப்படி நடத்தப்படுவதை அனுமதிக்க மாட்டேன், என் பிள்ளைகள் இப்படி நடத்தப்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஒருவரும் உங்களை பார்த்து எதற்கும் உதவாதவர்கள் என்று எண்ணி தவறாக நடக்க இடம் கொடுக்காதீர்கள்.
அடுத்தவர் உங்களை நடத்துவதைக் கண்டு உங்களை நீங்கள் தரக்குறைவாக எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்களுடைய தரத்தையும் மதிப்பையும் தேவன் தமது வார்த்தையில் உங்களை குறித்து கூறியிருப்பதை வைத்து நிதானித்திருங்கள். நீங்கள் எதை கண்டும் பயப்பட அவசியமில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பயப்படுவது போல உணரலாம், ஆனால் நீங்கள் அச்சத்தோடு இருக்க அவசியமில்லை. அவை இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் பலம் கொண்டவர்களாய் தைரியமாக நம்முடைய பாதையில் வரும் எதையும் சமாளிக்க இயலும். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்களை தொடர்பு கொண்டு ஜாய்ஸ் மேயர் ஊழியத்தின் பத்திரிகையை பெற விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அதன் பெயர் அன்றாடம் வாழ்வில் ஆனந்தம் அடைதல். மறுபடியும் கூறுகிறேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.